பிரைஸ் பி டு த லார்ட் ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்னைக்கான வேத பகுதிக்கு போகிறதுக்கு முன்னாடி நிருபம் அப்படின்ற வார்த்தை குறித்து நம்ம முதலாவது பார்ப்போம். இந்த நிருபங்கள்னு புதிய ஏற்பாடில் ரோமர், குருந்தியர், தெஸ்லோனிக்கர்னு இப்படி பல்வேறு சபைகளுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. என்னது நிருபங்கள்ங்கிறது ஆங்கிலத்தில் லாங் லெட்டர்ன்ற அர்த்தம் கொடுக்கும். அதாவது நீளமான கடிதாசி. இப்படி பல சபைகளுக்கு பவுலடியாரால் எழுதப்பட்ட கடிதங்களின் தொகுப்பாகவே நம்மளுக்கு இந்த புதிய ஏற்பாட்டின் வேதாகமத்தில் பல புஸ்தகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம எல்லாருமே பவுலடியாரை நேரில் பார்க்கல, இயேசு கிறிஸ்துவானவரையும் நேரில் பார்க்கல. நமக்கு அவங்களுடைய வார்த்தைகளின் தொகுப்பே வேதாகமாக இருந்திருக்கு. அப்போ இருந்த மக்களுக்கு, இயேசு கிறிஸ்துவை பார்க்காதவங்களுக்கு பவுலடியார் போன்றவர்கள் ஆண்டவரை பற்றி அறிந்தும் கற்றுக்கொண்டும் அவங்க அநேகருக்கு உபதேச வார்த்தைகளை, அதே போல அநேக சபைகளுக்கு எழுதின இந்த கடிதங்களை நிருபமாக மாற்றியிருக்காங்க. அப்படி இந்த நிருபங்கள், இந்த கடிதங்களை வாசித்து அவருடைய உபதேசங்களை ஏற்கனவே கேட்டிருக்கிற அந்த மனிதர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் எப்படி மாற்றப்பட்டிருக்காங்க அது குறித்து நாம் இன்னைக்கு வேதாகம பகுதியில் பார்ப்போம். அதற்கான வேத பகுதி 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 3வது வசனம். 2 Corinthians chapter 3 verse 3. ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாயிருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாயிருக்கிறது. அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பலகைகள் அல்ல, இருதயங்களாகிய சதையான பலகைகளேயும் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்துல பவுலடியார் என்ன சொல்றாரு? அந்த கொரிந்த சபை மக்கள், இந்த மக்கள் எல்லாம் ஏற்கனவே பவுல் சில நேரங்களில் போய் பார்த்துருப்பாரு, உபதேசிச்சிருப்பாரு. அதற்கு பின்பாக அவங்களுக்கு கடிதமாக எழுதும் போது அந்த மக்களையே நீங்கள் எல்லாருமே எங்களுடைய ஊழியத்தினால உண்டாகிய நிருபங்கள்னு சொல்கிறாரு. இந்த நிருபங்கள் என்ன? கிறிஸ்துவனுடைய நிருபங்கள். அதுவும் கிறிஸ்துவனுடைய நீளமாக அவரை பற்றி விவரிக்கக்கூடிய ஒரு சாயலாக தான் அந்த கடிதங்கள் இருக்கு. அப்போது அந்த மக்கள் எல்லாருமே இந்த ஊழியத்தின் மூலமாக கிறிஸ்துவை அறிந்து கொண்டு அவரை போலவே மறுரூபமாக்கப்படுறாங்க. அதாவது தேவ சாயலாகவே மாறுறாங்க. இதே அதிகாரத்தில் கடைசி வசனம் 18வது வசனம் பார்த்தோம்னா, நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம். அப்போது நம்ம எல்லாருமே நம்ம கண்ணாடியில் சுபாவ முகத்தை பார்க்காதபடி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த தேவனுடைய சாயலே பார்க்கும்படியா நமது மூலமாக, அதாவது நம்முடைய பிரதிபலிப்பு தேவனுடைய சாயலாக மாறி மாறி மறுரூபப்படுறோம். எதனால்? இந்த வார்த்தையாகிய நிருபங்கள் நம்மளை நடுமாடும் நிருபங்களாக மாற்றுகிறது மூலமாக அன்றைக்கு அவங்களுக்கு வேதாகமம் இல்லை, இந்த நிருபங்கள், அதாவது இந்த கடிதங்களே சென்று அவங்களுக்கு இன்னும் உபதேசங்களாக மாறி அவங்கள நடமாடும் நிருபங்களாக மாற பண்ணினது. அதை தான் இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. இந்த 3வது வசனத்தில் நம்மளுக்கு தெளிவாக ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. அது மையினால் அல்ல, ஜீவனுடைய தேவனுடைய ஆவினாலும். மையினால் அல்லன்னு ஏன் கொடுக்கப்பட்டிருக்கு? அந்த பழைய ஏற்பாடில் மோசேக்கு மையினால் கற்பலகைகள்னால எழுதப்பட்டிருந்தது. அப்படி எழுதப்பட்ட நிருபங்களாக இப்போ இல்லை. இப்போ எல்லாமே எப்படி இருக்கு? இருதயங்களாகிய சதையான பலகைகளில் எழுதப்பட்டிருக்கு. இதை தானே நம்மளுக்கு பழைய ஏற்பாடில் எரேமியா 31வது அதிகாரம் 33வது வசனத்தில் ஆண்டவரே சொல்கிறாரு, அந்த நியாயப்பிரமாணத்தை அவர் அவங்களோட உள்ளத்தில் வைக்கிறதாகவும் அவங்களுடைய இருதயத்தில் எழுதி அவங்களோட தேவனாக இருப்பேன், அவங்க என்னுடைய ஜனமாக இருப்பாங்கன்னு கர்த்தர் ஆணையிட்டார் இல்லையா? அது மாத்திரம் இல்லை, எசேக்கியேல் 11வது அதிகாரம் 19வது வசனத்திலையும் சொல்லியிருக்காரு, நம்மளுடைய கல்லான இருதயத்தை மாற்றி நம்மளுக்கு சதையான இருதயத்தை கொடுப்பேன்னு. அதாவது அந்த கற்பலை எழுதின வார்த்தைகளை எடுத்து போட்டு ஆவியினால ஒரு நவமான புதிய இருதயத்தை, ஆவிக்கேற்றபடியான வாழ்க்கையை வாழக்கூடிய அந்த இருதயத்தை நமக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டு தேவன் வாக்கு பண்ணியிருக்காரு. அதை நினைவு கூர்ந்தல்லவா அவருடைய உபதேசத்துல பவுலடியார் இங்க எல்லாத்தையும் தெளிவா மென்ஷன் பண்ணியிருக்காரு. அப்போ நமக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த புதிய உடன்படிக்கையின் ஊழியத்தை நம்முடைய இருதயமாகிய பலகையில் எழுதி நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில எழுப்புகிறதா இருக்கு. அதனால்தான் இந்த வார்த்தை ஒவ்வொன்றையும் நம்ம வாசிக்க
வாசிக்க நாமளும் மறுரூபப்படுகிறோம். இந்த நிருபங்களை வாசித்து அவங்க எப்படி நடமாடும் நிருபங்களா மாறினாங்களோ அந்தபடியா நாம எல்லாருமே இந்த வார்த்தைகளை வாசிக்க வாசிக்க நடமாடும் நிருபங்களா மாறுகிறோம். இதே அதிகாரத்துல 2வது வசனத்துல பவுலடியார் சொல்றாரே, எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தானே. அப்போ நீங்கள் தானேன்னு சொல்றது அங்க இருக்கிற எல்லா மக்களையும். அப்போ இப்பவும் இந்த நிருபங்களை வாசிச்சு இந்த வார்த்தைகளை வாசிச்சு நாமளும் மறுரூபப்படும் போது பவுலடியார் நமக்கே சொல்றாரு, எங்களுடைய நிருபங்கள் நீங்கள் தானே, நாம எல்லாரும் தானே. அப்படி நாமும் இந்த வார்த்தைகளை வாசிச்சு வாசிச்சு தேவ சாயலா மாறி அநேகருக்கு நடமாடும் நிருபங்களா. ஏன்னா அநேகர் பைபிள் அறியாதவங்களா இருப்பாங்க. அவங்க பார்க்கக்கூடிய ஒரே பைபிள் நாமளா இருப்போம். ஏன்னா தேவனுடைய சாயல பிரதிபலிக்கிறவர்களா மாறும்போது ஒவ்வொருவரும் அந்த நடமாடும் நிருபங்களா மாறுறாங்க. தேவனுடைய சாயல ஒவ்வொருத்தருக்கும் வெளிப்படுத்துகிறவர்களா இருக்காங்க. அப்படி நாம மாறணுங்கிறத காண்பிக்கவே ஆண்டவர் இந்தப்படியான வார்த்தைகள் நமக்கு காண்பிக்கிறாரு. அதற்காக அவருக்கு நன்றி தெரிவிப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலை நன்றி தெரிவிக்கிறோம் ராஜா. அப்பா, உம்முடைய வார்த்தைகளை எங்களுடைய இருதயமாகிய பலகைகளில் எழுதி எங்களுக்கு புதிய நவமான இருதயத்தை உம்முடைய ஆவினாலே கொடுத்து எங்களை நீங்க நடமாடும் நிருபங்களா மாற்றிருக்கீங்களே தகப்பனே. அப்பா, கண்ணாடியில சுபாவ முகத்தை பார்க்காதவர்களாய் தேவனுடைய சாயலை தரித்து கொண்ட பிள்ளைகளாய் உம்முடைய மகிமையின் மேல் மகிமையாய் நாங்கள் மறுரூபப்படுகிறதுக்காய் நன்றி தகப்பனே. அப்பா, இந்த வார்த்தைகளை வாசிச்சு வாசிச்சு நாங்கள் ஒவ்வொருவரும் நடமாடும் நிருபங்களாய் அநேகருக்கு உம்முடைய சாயலை பிரதிபலிக்கிறவர்களாய் மாறின தகப்பனே. இழந்து போன அந்த சாயலை மீட்டு தருகிற இந்த வார்த்தைகளை நாங்கள் அனுதினமும் வாசிக்க எங்களுக்கு நீங்க ஆவல கொடுங்க ராஜா. அப்படியே நீங்க எங்களுக்கு கிருபையாய் நடத்த போகிற தயவிற்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்றேன் பிதாவே. ஆமென், ஆமென்.